மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில், ஒன்றிய பாஜக அரசின் பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கான கல்வி நிதி 3458 கோடி ரூபாய், 100 நாள் வேலை திட்ட நிதி 2000 கோடி, குடிநீர் இணைப்பு திட்ட நிதி 3012 கோடி உள்ளிட்ட எந்த நிதியையும் விடுவிக்காமலும், வளர்ச்சி திட்டத்துக்கு ஒரு பைசா கூட ஒதுக்காமலும் தமிழ்நாட்டு மக்களை புறக்கணித்துள்ளது ஒன்றிய பாஜக அரசு என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டிற்கான நிதியும் இல்லை, வளர்ச்சி திட்டமும் இல்லை என ஒன்றிய அரசு கைவிரித்த போதும் அவர்களது காலில் விழுந்து ஆதரித்துள்ளது அடிமை அதிமுக என்றும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. ஒரே நேரத்தில் 100 நாள் வேலை ஒழிப்புச் சட்டம், விவசாயத்தை அழிக்கும் ஒப்பந்தம் என கிராமப்புற மக்கள் மீது இரட்டை அணுகுண்டு தாக்குதலை ஒன்றிய பாஜக அரசு நடத்தியுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதற்கு உறுதுணையாக இருந்து துரோகம் செய்து வரும் அதிமுகவை கண்டித்து மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் வரும் 12ஆம் தேதி காலை தமிழ்நாடு முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இக்கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியினருடன் இணைந்து மாவட்ட செயலாளர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், மாநில மாவட்ட நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டு தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்கும் ஒன்றிய பாசிச பாஜக அரசையும் ஒத்து ஊதும் அதிமுகவையும் கண்டித்து முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டம் செய்திட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில், ஒன்றிய பாஜக அரசின் பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கான கல்வி நிதி 3458 கோடி ரூபாய், 100 நாள் வேலை திட்ட நிதி 2000 கோடி, குடிநீர் இணைப்பு திட்ட நிதி 3012 கோடி உள்ளிட்ட எந்த நிதியையும் விடுவிக்காமலும், வளர்ச்சி திட்டத்துக்கு ஒரு பைசா கூட ஒதுக்காமலும் தமிழ்நாட்டு மக்களை புறக்கணித்துள்ளது ஒன்றிய பாஜக அரசு என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டிற்கான நிதியும் இல்லை, வளர்ச்சி திட்டமும் இல்லை என ஒன்றிய அரசு கைவிரித்த போதும் அவர்களது காலில் விழுந்து ஆதரித்துள்ளது அடிமை அதிமுக என்றும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. ஒரே நேரத்தில் 100 நாள் வேலை ஒழிப்புச் சட்டம், விவசாயத்தை அழிக்கும் ஒப்பந்தம் என கிராமப்புற மக்கள் மீது இரட்டை அணுகுண்டு தாக்குதலை ஒன்றிய பாஜக அரசு நடத்தியுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதற்கு உறுதுணையாக இருந்து துரோகம் செய்து வரும் அதிமுகவை கண்டித்து மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் வரும் 12ஆம் தேதி காலை தமிழ்நாடு முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இக்கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியினருடன் இணைந்து மாவட்ட செயலாளர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், மாநில மாவட்ட நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டு தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்கும் ஒன்றிய பாசிச பாஜக அரசையும் ஒத்து ஊதும் அதிமுகவையும் கண்டித்து முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டம் செய்திட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.